சார்பாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் சார்பாகவும் மற்றும் பார் அசோசியேஷன் ஒசூர் சார்பாகவும் நமது மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் கோர்ட் ஸ்டாஃபுக்கும் மற்றும் அட்வொகேட்ஸோட உதவியாளர்கள் அட்வொகேட்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் கிளர்க்ஸுக்கும் இந்த மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் அது மட்டுமல்ல இலவச மருத்துவ இது கூட இந்த மெடிசன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு மீரா ஹாஸ்பிட்டல் நமது டைரக்டரோட மெடிக்கல் டைரக்டரோட பர்மிஷனோட இன்னைக்கு வந்து இந்த கேம்ப் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு வருகை தந்திருக்கும் நமது ஓசூர் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் பி சந்தோஷ் அவர்கள் வந்து இந்த முகாமை வந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று நான் வந்து இனாகிரேஷன் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருகை தந்திருக்கார். அவரை வருக என்று வரவேற்கிறத இந்த முகாம் சார்பில் வரவேற்கிறோம். அதே விதத்தில் வந்து சார்பு நீதிமன்றம் ஐயா பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரின்சிபால் சப் ஜட்ஜ் அவர்கள் இந்த முகாமை சொல்லும் போது உண்மையா சார் நான் வந்து 3 மாசம் ஆச்சு பிளட் டெஸ்ட் பண்ணி நினைவு கூற வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் முதல்ல நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஷெர்டி ட்ரஸ்ட் பல மருத்துவ முகாம்களை நடத்த வருகிறது. அதே விதத்தில் நிறைய வந்து நம்ம வந்து சேரிட்டபிள் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பகுதியில ஓசூர் மற்றும் தேக்கரிக்கோட்டை பகுதியில சூளகிரி பகுதியில நம்ம வந்து நமது ட்ரஸ்ட் ஷிரடி ட்ரஸ்ட் வந்து சோசியல் ஹோலிஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் ரூரல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி 2002ஆம் ஆண்டுல இருந்து பல நல்ல காரியங்களை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அது வந்து என்ன அறவை நண்பர் பிரஸ் வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு முகாமுக்கு உதவியா நின்னா ஷெர்டி ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என்று வரவேற்று அதே விதத்தில் வந்து மருத்துவர்கள் டாக்டர் பாரி, டாக்டர் அம்பிகா பாலி மற்றும் குழுவினர் எல்லா ஸ்டாஃபுக்கும் இந்த முகாமுக்கு வருக என்று வரவேற்று இந்த முகாமை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு நமது ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் ஐயா அவர்களையும் மற்றும் ஜுடிஷியல் ஸ்டாஃப் நம்ம கோர்ட் ஸ்டாஃப் அட்வொகேட்ஸ் அட்வொகேட் கிளர்க்ஸ் எல்லாரையும் இந்த முகாமை சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு
எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒவ்வொருவரையும் அழைத்து சிறப்பிப்பதற்கு பதிலாக காலம் கருதி நான் நேராக வாழ்க்கைக்கு சென்று விடுகிறேன். இவ்வளவு சிறப்பான ஒரு முகாமை அமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மற்றும் சீரடி மற்றும் நீதித்துறை அன்பர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதால் ஒரு சிறிய என்னுடைய எண்ணத்தை மட்டும் பகிர்ந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாதிரி முகாம் நடத்துவது இல்லாமல் இப்பொழுது எது பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர் இருக்கிறதுனால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு வாழ்க்கை முறை மாற்றம் என்பது முக்கியமாக இருந்துட்டு அதை பற்றி மக்களிடம் மற்றும் வழக்கறிஞர்களிடம் நீதித்துறை சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வாழ்க்கை முறை மாற்றம் மட்டும் இல்லாமல் இப்போ யோகா மிகவும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. யோகாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் ஃப்ரீயாக நடத்தி கொண்டு தயாராக இருக்கிறோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். காலை வணக்கம். நேரம் கருதி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நான் சொல்ல இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள், இளைஞர் ரோட்டரி கிளப் அவர்களும் இந்த பார் அசோசியேஷனும் இணைந்து நடத்துகிற இந்த மெடிக்கல் கேம்பை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், காவல்துறை, நாங்கள் 4 டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் இந்த நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொடுக்குது. இதுல நாங்க காலையில நீதிமன்றத்திற்கு வரும்போது எங்களை பார்த்த உடனே ஸ்டாஃப்ஸுக்கு டென்ஷன் ஆயிடும், பிபி அதிகமாயிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் பிபி அதிகமாகும். வேலை நடந்திருக்காது. அப்புறம் வழக்கறிஞர்கள் வருவாங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியாது, அவங்க ரொம்ப ஐபிபியில் வருவாங்க சில பேர். ஆனால் எங்கள் ஓசூரை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அதிகமான வழக்கறிஞர்கள் பிபி அதிகம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க இங்கே. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் ஓசூர் நீதிமன்றம் ஒரு சாதாரண நீதிமன்றம் கிடையாது. இது இங்கே எல்லா கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட கேஸ் இருக்கு. ஈவன் என்னுடைய நீதிமன்றத்தில் கூட 2700 கேஸ் இருக்கு. நாங்கள் அதனால காலையில டயஸ் ஏறணும்னா சாயங்காலம் எனக்கு 20 நிமிஷம் தான் சாப்பிட்ற டைம் கிடைக்குது. மிச்சம் எல்லாமே கோர்ட் ஒர்க்கு தான் இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு தான் நான் டயஸை விட்டே இறங்குறேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு டாக்டர், சீனியர் டாக்டர் அழகா சொன்னாரு, நாங்கள் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அது நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தான் முதல்ல நீங்கள் கொடுக்கணும். காரணம் என்னன்னா நாங்கள் என்ன சொல்றது, சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கோம். மிகப்பெரிய யோகியா உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் டயஸ்லேயே எதுக்கே கிடையாது, உங்களுக்கு கையும் வேலை செய்யுது. மற்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பாக்ட் அப்படி ஒரு இதில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வருது. இன்ஃபேக்ட் எனக்கு 2016 பிபி இருக்கிறது தெரிய வந்தது. அப்போ இதே மாதிரி ஒரு நீதிமன்றம் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தது, கண்கோட்டா இருந்தது. அங்கே இதே போல ஒரு 3000 வழக்குகள் இருந்தபோது அந்த டைம்ல தான் எனக்கு பிபி இருக்கிறதே தெரிய வந்தது. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, நமக்கே தெரியும் அந்த ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ டெஸ்ட் எடுத்த போது தான் எனக்கு பிபி இருக்கிறது இருந்தது. அதுக்காக ஒரு மெடிசன் இன்னைக்கு சாப்பிட்டு தான் இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ஹெல்த் தான் நமக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்கும். அடிக்கடி இது மாதிரி ஒரு கேம்பையோ இல்லை நம்ம பர்சனலாவோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளுடைய ஹெல்த் செக்கப்பை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு லாங்கிட்டிவிட்டி கிடைக்கும். நம்மளால மேலும் மேலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு இது மாதிரி நம்மளை தேடி, நமக்கு அங்கே போக டைம் கிடைக்கல. அதனால இப்போ மருத்துவர்களே நம்மளை தேடி அதுவும் ரோட்டரி கிளப் அசோசியேஷன் மூலமா இங்கே நம்மளை தேடி நமக்காக சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கும்போது நம்ம எல்லாம் அதில் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதை எடுத்துப்போம். எல்லா ஊழியர்களும் கம்பல்சரி இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை எடுத்துக்கணும். நேரம் கிடைக்கும் போது எடுத்துக்கலாம். இது அத்தனையும் ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண நண்பர் ஆனந்தகுமார் அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள். ஆக்சுவலாக நேற்று கூட அவர் சொன்னார், எனக்கு காலையில் தூங்கி எழுந்தது ஒன்றும் ஞாபகம் இல்லை. அப்புறம் மெசேஜ் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் குட் மார்னிங் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு மெசேஜ் அழகாக வந்தது, காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி. அது சீரடி சாய்பாபாவுடைய ஃபோட்டோ இருந்தது. அதை பார்த்தோன்னா தான் இவர் ஞாபகம் வந்துருச்சு. அது என்னமோ தெரியல, அவரை பார்க்கும்போது இவர் ஞாபகம் வந்து காட் கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதனால தான் இப்படி ஒரு அற்புதமான அமைப்போட செயல்பட்டு அழகாக வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. இது வந்து மீரா ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து இங்கே தேடி வந்து எங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை கொடுக்குறது வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து யோகா செஷன் ப்ளஸ் இந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எப்படி எடுக்கிறது, நமக்கு ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு வழிகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து ரோட்டரி அசோசியேஷன் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து மருத்துவர்களை வச்சு செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் அவர்கள் வீட்டில் இல்லாத எதுவுமே கிடையாது. 22 இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் அசைத்து கொண்டிருப்பவர் மருத்துவராக சொல்லலாம், ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த வகையில் அது நிறைய பணிகளை செய்யப்படுகிறோம். வந்தவொடனே அவர் என்னை பார்த்தவொடனே என்னப்பா எப்படி நல்லா இருக்கிறீங்களா, சின்ன வயசுல எல்லாம் தெரியும் இல்லையா சொல்லி பேசினாரு. உண்மையிலே மீரா, டாக்டர் மீரான்றது அவரோட மனைவி. எனக்கு Yeah.